சதுர்யுகங்கள் என்றால் என்ன? அதில் வானவியல் சாஸ்திரம் மற்றும் ஜோதிட சாஸ்திரம் எந்த யுகத்தை சேர்ந்தது? நமது இந்து சமய நம்பிக்கையின்படி கால சுழற்சி 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை கிருதயுகம் எனப்படும் சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம். கிருதயுகம் 17,28,000 ஆண்டுகள். இது பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. திரேதாயுகம் 12,96,000 ஆண்டுகள். இதில் தர்மம் சற்று குறைகிறது. துவாபர யுகம் 8,64,000 ஆண்டுகள். இதில் தர்மம் மேலும் குறைந்து துயரங்கள் அதிகரிக்கின்றன. கலியுகம் 4,32,000 ஆண்டுகள். இது தற்போதைய யுகம், அதர்மம் நிறைந்த இரும்பு யுகம். இந்த 4 யுகங்களும் சேர்ந்த ஒரு முழு சுழற்சிக்கு சதுர்யுகம் அல்லது மகா யுகம் என்று பெயர். ராமாயணம் திரேதாயுகத்தில் நிகழ்ந்தது. இது 4 யுகங்களில் 2வது யுகமாக கருதப்படுகிறது. இதை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் வால்மீகி, தமிழில் எழுதியவர் கம்பர். இந்த புராணத்தில் ஜென்மத்தில் குரு வந்தால் ராமரும் வனவாசம் என்ற ஜோதிட கருத்தை கூறியிருப்பார். ராமபிரான் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம், கடகராசி, கடக லக்னத்தில் பிறந்தவர். இன்றும் அவர் ஜாதகத்தை நாம் பூஜிக்கின்றோம். அதன் பிறகு மகாபாரதத்தை இயற்றியவர் வேதவியாசர். அதில் பஞ்ச பாண்டவர்கள் 5வரில் சகாதேவன் மிகச்சிறந்த ஜோதிடர், காலம், கணிதம் மற்றும் எதிர்காலத்தை அறியும் திறன் கொண்டவர் என்று இன்றும் போற்றப்படுகிறார். இப்படி யுகங்களுக்கு முன்னால் தெய்வ அவதாரங்களோடு தோன்றியதே ஜோதிட சாஸ்திரம். ஓம் சிவாய நமः.